நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நம் நிலை எதுவோ அந்த நிலையை அறிந்து அதற்கு ஏற்றாற்போல் வாழ வேண்டும் என்பதுதான் வாழ்க்கையின் நெறி. நம்மை மிகுந்த உயர்ந்தவர்களோடு கம்பேர் பண்ணுவதோ, நாம் அப்படி வாழ வேண்டும் இப்படி வாழ வேண்டும் என்று நினைப்பதோ ஒரு தவறானது. இறைவன் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதத்தில் ஒரு தாளந்தையோ அல்லது ஒரு திறனையோ கொடுத்திருக்கின்றார். அதை நாம் அந்த நிலையில் இருந்தே பயன்படுத்த வேண்டும். ஒரு வீட்டில் ஒரு மனிதன் கழுதை ஒன்றை வளர்க்கின்றான். அந்த கழுதை தினமும் அவனுக்காக வேலை செய்கின்றது. பொதி சுமப்பது, ஏதாவது வேலைன்னா செய்து நல்ல சாப்பாடு கொடுக்கிறான். ஆனால் அந்த வீட்டிலே தினமும் மாடியிலே ஒரு மயில் வருவது வழக்கம். ஒரு மயில் வரும். வந்தோடனே இந்த வீட்டு எஜமான் நினைச்சோன்னா அந்த மயிலை அப்படி ரசிப்பான். அது நடப்பது, அது ஆடுவது, அது பறப்பது உள்ளிட்டவைகள் எல்லாம் இவன் ரசிப்பது வழக்கம். அதற்கு வகை வகையான உணவுகளை இடுவதும் வழக்கம். இந்த கழுதை பார்த்தது, நான் இவ்வாறாக கிடந்து உழைக்கிறேன், என்னை கவனிப்பதை விட எங்கிருந்தோ வந்த மயில் மீது அவ்வளவு அக்கறை காட்டுகிறானே, என்ன விஷயம் என்று சொல்லி நினைத்தது. அதற்கு ஒரு ஆலோசனைப்பட்டது. நாம் தரையிலே இருக்கின்றோம், நாம் மாடியில் ஏறி அங்கும் இங்கும் அசைந்தால், நடனம் ஆடினால் நம் எஜமான் ரசிப்பார் என்று சொல்லி ஒரு நாள் காலையில் மாடி மீது ஏறி நின்று அங்கும் இங்குமாக நடனம் ஆடிக்கொண்டது. எஜமான் வந்து கழுதையை தேடுகிறான், காணவில்லை. திடீரென்று மேலே பார்க்கும்போது மாடியில் நின்று கொண்டிருக்கின்றது. எஜமானை பார்த்த சந்தோஷத்தில் அது என்று கனைக்கின்றது. நமக்கு நல்ல உணவு தருவான், நம்முடைய நடனத்தை கண்டு மகிழ்ச்சி அடைவான் என்று சொல்லி அது கனைக்கின்றது. எஜமானுக்கு வந்ததே கோபம். பிடித்து கீழே இறக்கி நன்கு உதைத்தான். இந்த கழுதைக்கு புரியவில்லை. ஆம், நாம் எந்த நிலையில் இருக்கிறோமோ அந்த நிலையிலேயே இருந்து திறமையான வேலைகளை செய்யும் பொழுது நாம் நம்முடைய திறமைக்கு முக்கியத்துவம் கொடுத்து ஏதாவது ஒரு விதத்தில் நமக்கு உயர்வு கிடைக்கும் என்பதில் சந்தேகமில்லை. இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும். நன்றி.